ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காயம் சேர்க்காமல் ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெங்காயம் சேர்த்தா கூட அந்த டேஸ்ட்டு வருமா என்னன்னு தெரியல. இந்த குருமா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி குயிக்கான டைமில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா ரெசிபிக்கு நான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியில் நம்ம வேக வச்சு தான் இந்த குருமா செய்ய போகிறோம். ஒவ்வொரு காயும் 150 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காய்கறி, பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா போதும். இது கூட நான் உப்பு சேர்க்காமல் வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானோடனே கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா பழமாக இருந்ததுன்னா இப்படி கையிலேயே நசுக்கி விட்டோம்னா போதும், கட் பண்ண கூட தேவையில்லை. இப்போ இந்த தக்காளியை நல்லா தூள் பதமாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்து வதக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம காய்கள்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு. இது கூட அந்த தண்ணியோடவே நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற குருமா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.